ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, சபரிமலைக்கு கோயிலுக்கு போகிறப்ப வீட்டில் தேங்காய் உடைச்சிட்டு திரும்பி பார்க்காம போவாங்க தெரியுங்களா? அது ஏன் அப்படி தேங்காய் உடைச்சிட்டு போகிறாங்க தெரியுமா? ஐயப்பன் தன்னுடைய பக்தர்கள் காடு மலை மேடு கடந்து வர்றவங்கள தன்னை தரிசிக்க வர்றவங்கள பாதுகாப்பாக திரும்ப வீட்டுக்கு அனுப்பி வைக்கிற வரைக்கும் அவர் அவங்கள பார்த்துக்குவார். அப்படி தன்னை தரிசிக்க வர பக்தர்கள் வீட்டிலிருந்து கிளம்பி வந்த பின்னாடி அவங்களோட குடும்பத்து ஆளுகள் தனியாக இருப்பாங்க இல்லையா? அதுக்கு அவங்களுக்கு பாதுகாப்புக்கு என்ன பண்ணலான்னு ஐயப்பன் கருப்பன் கிட்ட போய், நீ என்னுடைய பக்தர்கள் என்னை தரிசிச்சுட்டு வர வரைக்கும் அவங்க வீட்டுக்கு காவலாக இரு, அவங்க என்னை தரிசிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு வந்த உடனே நீ திரும்பி வந்துடு அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. அதுக்கு கருப்பன் கேட்டாராம், அவங்க வீட்டிலேருந்து எப்போ கிளம்புறாங்கன்றதும் வீட்டுக்கு எப்போ வராங்கன்றதும் எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அதுக்கு சுவாமி ஐயப்பன் சொன்னாராம், அவங்க வீட்டிலேருந்து கிளம்புறப்ப வீட்டு வாசலில் ஒரு தேங்காய் உடைப்பாங்க, அந்த தேங்காய் சத்தம் கேட்ட உடனே நீ அவங்க வீட்டுக்கு காவலுக்கு வந்துடு. திரும்ப சபரிமலைக்கு என்னை தரிசிச்சுட்டு வந்த உடனே வீட்டிற்கு திரும்பியவுடன் இன்னொரு தேங்காய் உடைப்பாங்க, அந்த தேங்காய் உடைக்கிறப்ப நீ திரும்பி வந்துடு அப்படின்னு சொன்னாராங்க. நன்றி.